ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நாள் வணக்கங்கள். ஜோதிடம் எந்த ஒரு கலைக்கும் நிகரில்லாத அதீத விஷயங்கள், தகவல் மற்றும் நிகழ்வுகளை கொண்ட ஒரு அற்புதமான கலை ஜோதிடம் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் ஒவ்வொரு பூக்களுக்கும், ஒவ்வொரு மரங்களுக்கும், ஒவ்வொரு செடி கொடிகளுக்கும், ஒவ்வொரு காய்களுக்கும், ஒவ்வொரு கனிகளுக்கும், ஒவ்வொரு விதைகளுக்கும், ஒவ்வொரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பொருள்களுக்கும் மனிதனால் உருவாக்க முடியாத இயற்கை சார்ந்த நிகழ்வுகளுக்கும், நிலங்களுக்கும், பூமிக்கும் மற்றும் மலைகளுக்கும் மற்றும் இந்த பூமியில் அசையும் மற்ற அசையாத அனைத்து விதமான செயல்களுக்கும் இந்த ஒவ்வொரு கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுத்து வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையானதல்ல. அந்த வகையில் ஜோதிடத்தை பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அனுபவமும் நிதானமும் அறிவும் இருக்கும் பட்சத்தில் ஜோதிடத்தில் ஒரு சொல்ல முடியாத தகவலே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு அனுபவம் போதவில்லை என்றால் அதை என்னவென்று ஆழ்ந்து சிந்தித்து அதற்கான தகவலை தருவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதற்கடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரகத்துவங்கள், கிரகத்தினுடைய தன்மைகள் அடங்கியிருக்கிறது என்ற எண்ணத்தோடு ஜோதிடத்தை பார்த்தால் அனைத்தும் சாத்தியமே. அந்த வகையில் 1928 வெளிவந்த தியாகராஜசேகரன் என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு கருத்துக்களாக ஒரு காணொளிக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 அல்லது 20 வரை உள்ள தகவல்களை உங்களுக்கு காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று காணொளி எண் 5 ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் காணொளி எண் 5 அதில் வரக்கூடிய தகவல்கள். லக்னத்திற்கு 2, 4, 7 சூரியன், புதன், சுக்கிரன் இவர்கள் இருந்தால் எத்தனை மந்திரிகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மேலாய் கீர்த்திமான யோகவானாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன் இதில் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். இந்த புதன் என்ற ஒரு கிரகம் சூரியனோடும் சேர்ந்துகிறது, சுக்கிரனோடும் கைகோர்த்து கொள்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அரசனோடும் கைகோர்த்து கொள்கிறது, அறிவுள்ளவனோடும் கைகோர்த்து கொள்கிறது, அழகானவனோடும் கைகோர்த்து கொள்கிறது என்பதுதான் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து 2, 7, 9க்கு அதிபன் இவர்கள் 6க்கு மேல் 3 ராசிகளுக்குள்ளே இருந்தால், 6க்கு அதிபன் ஈனமாக இருந்தால் அவன் ஊமையாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2, 7, 9க்குரியவர்கள் இவர்கள் 6க்கு மேல் 3 ராசிகளுக்குள் இருந்தால், 6க்கு அதிபன் ஈனமாக இருந்தால் அவன் ஊமையாவான். 6, 9க்கு அதிபனும் 3க்கு அதிபனும் கூடி 6, 8 இருந்தால் லக்னாதிபன் இவர்களை சனி பார்த்தாலும் கூடியிருந்தாலும் ஓமையாவான். 2க்கு அதிபனும் லக்னாதிபதியும் கூடி 6, 8, 12 சுபர் பார்க்காமல் இருக்கில் அவன் மரண காலத்தில் தனம் பொருள் இருந்தும் உதவாமல் அந்நிய பொருளால் அவன் பிரேதம் அடக்கம் செய்யப்படும். 2க்கு அதிபனும் ராசிக்கு அதிபனும் 7க்கு அதிபனும் 7 இருந்தால் அவன் பலவிதமான வேஷம் போட வல்லவனாய் இருப்பான்.
இவர்களோடு ராகு கேது குளிகன் கூடினால் விகட கவி பிரசங்கம் பண்ணுவான். நேத்திர ஸ்தானாதிபதி பாவியாகி 8ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் கூடி நிற்க 6ஆம் இடத்தில் சூரியனும் நிற்க பிறந்த பிள்ளைக்கு பூனை கண்ணா இருக்கும். நேத்திரஸ்தானாதிபதி பாவர்களாகி லக்னாதிபதியை மேவி 6, 8, 12 நிற்க பிறந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே இரு கண்ணும் குருடாகி இருக்கும் என்று அறியலாம். சுக்கிரன் நேத்திராதிபதியாக தோன்றி 8ஆம் இடத்தில் நிற்க, சூரியன் 6ஆம் இடத்தில் நிற்க பிறந்தவர்களுக்கும் பிற்காலத்தில் கண்ணோய் உண்டாகும். மேசத்திலாவது சிம்மத்திலாவது சனியும் செவ்வாயும் நிற்க குழந்தை ஊனமாக கொடி சுற்றி பிறக்கும் என்று அறியலாம். லக்னாதிபதியோடு 2ஆம் இடத்துக்கு அதிபனும் சுக்கிரனும் கூட 3ஆம் இடத்தில் சூரியன் நிற்க பிறந்த சேய்க்கு கண்ணு இருக்காது. சூரியன் இல்லாமல் சந்திரன் நிற்கில் மாலை கண் என்று அறியலாம். நேத்திராதிபதியும் சுக்கிரனும் லக்னாதிபதியும் கூடி 3ஆம் இடத்தில் நிற்க நேத்திர நோயுண்டாம். லக்னாதிபதியும் 2ஆம் இடத்து அதிபனும் சுக்கிரனும் ஓரிடத்தில் நிற்க அந்தக கணவான் என்று அறிய வேண்டியது. நேத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனாகி ஜன்மாதிபதியை கூடி 3இல் நிற்கவும் நேத்திர ரோகம் வரும். நேத்திராதிபதி சந்திரனாகி சுக்கிரனுடன் கூடி 2இல் நின்றால் இரவில் கண் தெரியாது. கடகம் லக்னமாகி நேத்திராதிபதியும் சந்திரன் சுக்கிரன் கூடி இருக்கில் இவன் இரவுகள் கூடி நின்றாலும் பிறவி குருடன் என்று அறியலாம். சந்திரன் சுக்கிரன் இவர்களோடு அரவுகள் கூடி நிற்பின் கண் பார்வை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கம் நேத்திரஸ்தானமாக சூரியனும் சுக்கிரனும் கூடி சிங்கத்தில் நிற்க அவரோடு எந்த ஸ்தானாதிபதியனும் எந்த காரகனாயனும் கூடி அந்த காரகருக்கு நேத்திர நோய் உண்டாம். தனது வீடறிந்து உச்சமானாலும் நன்மை. சந்திரன் விரயஸ்தானத்தில் நிற்க ஒரு கண் ஓணமாம். அவனோடு சூரியனும் கூடி 2 கண்ணும் ஓணமாகும். லக்னத்தில் செவ்வாய் நிற்க அஷ்டமாதிபதி கேந்திரத்தில் இருக்க அஷ்டமத்தில் பாவர்கள் நிற்க நேத்திர நோய் உண்டென்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். சுக்கிரன் ஜன்மாதிபதி சந்திரன் அவர்கள் கோடி 6, 8, 12 பலமற்ற நிற்கி மாலைக்கண்ணாகும். சூரியனும் ஜன்மாதிபதியும் 2ஆம் இடத்தவனும் சுக்கிரனும் ஒன்றாய் கூறி 6, 8, 12 நிற்க பிறவி குருடன் என்று அறியலாம். நேத்திர பலன் சொல்ல வேண்டுமானால் நேத்திராதிபதியையும் அதில் இருப்பவனையும் கொண்டு பலன் சொல்ல வேண்டும். அதில் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மேற்பார்வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும், அதாவது லக்கணத்திற்கு 6, 8, 12 சம்பந்தப்பட்டால் நோய், மரண பயம், வெளியில் தங்கி மருத்துவம் பார்ப்பது போன்றவை நிகழும். 2க்குரியவன் 6, 8, 12 சம்பந்தப்பட்டால் இவர்களுக்கு கண் பார்வையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து நோய்கள் இருந்து வரும். அதனால் பயம் சம்பந்தப்பட்டது அல்லது அவமானம் சம்பந்தப்பட்ட தகவலும் அங்கே உள்ளே குடியிருக்கும். 12 என்றால் விரயத்திற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி தந்து விடுகிறது. இப்படி ஒரு ஸ்தானத்துக்குரிய கிரகம் அந்த ஸ்தானத்துக்கு 6, 8, 12 சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ஸ்தானத்துக்குரிய ஆதிபத்தியம் பெற்ற உறுப்புகளும் உறவுகளும் ஏற்ற இறக்கத்தை தருகிறது. அதே லக்னாதிபதிக்கு 6, 8, 12 சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த உறவுகளும் உறுப்புகளும் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பரே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.